Hello friends, இந்த vlogல நாங்க புதுசா கார் வாங்கியிருந்தோம். இந்த கார் வாங்குறதுக்கு நாங்க என்னெல்லாம் பாடுபட்டோம். சென்னையில இவ்ளோ ஷோரூம் இருந்துமே நாங்க திருநெல்வேலில தான் இந்த கார் டெலிவரி எடுத்தோம். புதுசா நீங்க கார் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. சென்னையில நாங்க ஒரு டீலர் கிட்ட கார் புக் பண்ணிருந்தோம் ஆகஸ்ட் 5th அன்னைக்கு. கிட்டத்தட்ட அந்த ஷோரூம்ல நாங்க 3 hours ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். என்ன கலர் வாங்கலாம், என்ன வேரியன்ட் வாங்கலாம் அப்படின்னு. ஃபைனலா டாடாவுடைய ஸ்மார்ட் பிளஸ் வித் சன்ரூஃப் இந்த வேரியன்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களுடைய பட்ஜெட்டுக்கும் ஏத்த மாதிரி இருந்தது. பாக்குறதுக்கு கார் ரொம்ப கிளாஸா இருந்தது. ஓகே, இந்த கார் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. சோ இதுல பெஸ்ட் கலர் என்ன போகலாம் அப்படின்னு பாக்கும்போது நாங்க சூஸ் பண்ண கலர் பாத்தீங்கன்னா கிராஸ்லேண்ட் பீச். அந்த சென்னை ஷோரூம்ல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க என்ன கலர் சூஸ் பண்ணாலுமே 10 days டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி ஃபுல் கேஷ் வாங்கிட்டாங்க. 50 நாள் ஆகியுமே எங்களுக்கு கார் கையில கொடுக்கல. அதனால சென்னை ஷோரூம்ல நாங்க கேஷ் ரீஃபண்ட் வாங்கிட்டு என்னுடைய கசின் பிரதர் சரவணன் மூலியமா திருநெல்வேலியில இருக்கிற டெரிக் டாடா மோட்டார்ஸ்ல வாங்கிட்டோம். இன்னைக்கு தான் நாங்க எங்க காரை கையில வாங்கினோம். இதுதான் நாங்க புக் பண்ண கார், டாடா நெக்ஸான் ஸ்மார்ட் பிளஸ் வித் சன்ரூஃப். டெரிக் மோட்டார்ஸ் டெலிவரி மேனேஜர் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாரு. நாங்க கேட்ட மாதிரியே நல்ல டைத்துல தான் எங்களுக்கு கார் டெலிவரி பண்ணி கொடுத்தாரு. சோ நீங்க வந்து கார் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண நீங்க கேட்ட கலர் காரை கண்ணுல பார்க்காம புக்கிங் அட்வான்ஸ் கூட கொடுக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. கன்சியூமர் ஃபேவரபிள் பேமெண்ட் டர்ம்ஸ், அதாவது கார் வாங்கணும்னா எப்போ பேமெண்ட் பண்ணணும், எவ்வளவு பே பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம தயவு செஞ்சு ஷோரூம் போயிடாதீங்க. எல்லா ஷோரூமும் நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க கேஷ் பே பண்றதா இருந்தா காரை வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு PDA பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேஷ் பே பண்ணீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க. எந்த ஷோரூமா இருந்தாலும் நீங்க கார் வாங்க போறதா இருந்தா அந்த ஷோரூமோட நேம் போட்டு அந்த ஷோரூம் பத்தின ரிவ்யூஸ் பாருங்க. கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மார்ச் மந்த் நீங்க கார் புக் பண்ணீங்கன்னா அந்த இயரோடைய மேனுஃபேக்சரிங் பண்ண புது கார் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. விசாரிச்ச வரைக்கும் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட கலர் ஒண்ணு, ஆனா டெலிவரி அன்னைக்கு அவங்க கொடுத்த கலர் வேற. அதனால முடிஞ்ச அளவுக்கு ₹1 கூட வெளியில எடுக்காதீங்க. கார் பிடிச்சிருந்துச்சுன்னா காரோடைய வின் நம்பர் அப்புறம் சேசஸ் நம்பர் இது ரெண்டுமே வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா RTOக்கு ஸ்ட்ரைட்டா போயிடும். அதுல இருந்து 2-3 நாள்ல உங்களுக்கு கார் கையில கிடைச்சிரும். கார் வாங்க போறீங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஒரு பட்ஜெட் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷோரூம்ல நீங்க கேக்குற வேரியன்ட்க்கு பதிலா ஒரு ஹை வேரியண்ட்டை காட்டி ஆசை காட்டலாம். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட் நீங்க தான் முடிவு பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கார் வேணும். இப்போ நீங்க சின்ன ஃபேமிலினா 4 சீட்டரே உங்களுக்கு போதும். இதுவே பெரிய ஃபேமிலினா மட்டும்தான் 7 சீட்டர் 8 சீட்டர் மாதிரி போகும். நெக்ஸ்ட் மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடல்ஸ் பிராண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு மைலேஜ் மாறும். ரொம்ப பிரம்மாண்டமான அதிக வெயிட்டோட நீங்க கார் வாங்குனீங்கன்னா 1 லிட்டருக்கு 14 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால பாத்துக்கோங்க. இப்போ டாடா நெக்ஸான் நாங்க எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த கார் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள மோஸ்டா டிராபிக் இல்ல. திருநெல்வேலியில நான் ஓட்டும் போது எங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு 19 கிலோமீட்டர் மாதிரி கொடுத்துச்சு. அதே மாதிரி நீங்க கார் எந்த கார் எடுக்க போறீங்களோ அது டெஸ்ட் டிரைவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா இல்லன்னு எல்லாமே தெரிய வரும். இதெல்லாம் நீங்க கார் புக் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ நான் சொல்ல போறது, கார் நீங்க ஃபைனலா டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னா ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் PDA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க PDA பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் கேஷ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்ப டேமேஜஸ் எதுவா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்க PDA பண்ணிருக்கும் போது உங்க கார் பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமாவது ஓடி இருக்கும். 300 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல ஓடி இருக்க கூடாது. எங்க கார் பாத்தீங்கன்னா 130 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தது நாங்க கையில எடுக்கும் போது. இப்போ நிறைய ஷோரூம்ல PDAக்கு வந்து அவங்க வண்டியை கொடுக்கறதே கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உஷாரா PDA பண்ணிட்டு எடுங்க வண்டி. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பில் பே பண்ணது, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணதுல இருந்து எல்லாத்துக்குமே ப்ரூஃப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமா பேங்க் லோனோ ஃபுல் கேஷ் பே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேக்குற கலர் வேரியன்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வேற வேரியன்ட் எடுத்துக்கன்னு சொல்லி கம்பல் பண்ணாங்கன்னா தயக்கமே இல்லாம அவங்க ஷோரூம்க்கே ஸ்ட்ரைட்டா நீங்க மெயில் மூலமா எல்லாமே டீட்டெயிலா டைப் பண்ணி உடனே ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கார் வருதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்மள வந்து வெயிட் பண்ண வச்சிருவாங்க. கடைசியில அந்த வேரியன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெயிட்டிங் பீரியட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 month தான். மேபக், ஜாக்வார், ஆஸ்டன் மார்டின் இந்த மாதிரி அரிஸ்டோகிராட்ஸ் எடுக்கிற கார் தான் வெயிட்டிங் பீரியட் 3 monthsக்கு மேல போகும். இந்த மாதிரி சாதாரண காருக்குலாம் 1 month அதிகம். இந்த மாதிரி கார் வாங்குறதுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. சோ உஷாரா பார்த்து வாங்குங்க. காரோட இன்டீரியர் நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து சன்ரூஃப். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் சாவி போட்டு ஆன் பண்ணாதான் உங்களுக்கு லோகோ எஸ்டாப்ளிஷ் ஆகும். காரோடைய சைட் மிரர் நீங்க ரெண்டுமே விண்டோ ஓபன் பண்ணாம உள்ளேயே ஆபரேட் பண்ணிக்கலாம். ஹார்மன் மியூசிக் சிஸ்டம் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த வேரியன்ட்ல மொத்தம் 5 கியர்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த வேரியன்ட்ல 6 கியர்ஸ் இருக்கு. கார்ல ஃப்ரண்ட்ல மட்டும் தான் AC இருக்கு. நம்மளுக்கு தேவைனா கஸ்டமைஸ் பண்ணி பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். எக்கனாமி, ஸ்போர்ட்ஸ், சிட்டி மோட் 3 மோட்ஸ் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பெட்ரோல் சேவ் பண்றதுக்கு இந்த மோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நீங்க மொபைல் போன் வச்சுக்கலாம். ஆர்ம் ரெஸ்ட்க்கு தேவைனா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல போனட் ஓபன் பண்றதுக்கு இதுதான் ஸ்விட்ச். பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்றதுக்கு இந்த ஸ்விட்ச் தான். காரோட டிக்கி ஓபன் பண்றதுக்கு இந்த ஸ்விட்சை நீங்க பிரஸ் பண்ணணும்.
வீல் கேப் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வேற கூட மாத்திக்கலாம். லக்கேஜ்க்காக உங்களுக்கு 2 பக்கமும் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைட்லயுமே ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு. காரோடைய ஃப்ரண்ட் லைட் பாருங்க, இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ரகடான லுக் இருக்கும். திருநெல்வேலி டெரிக் ஷோரூம்ல இருந்து நாங்க ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்தோம்னா பாபநாசத்துக்கு மேல சொரிமுத்தாயனார் கோயில். என் ஃபேமிலிக்கும் என்னோட ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலிக்கும் இதுதான் குலதெய்வ கோயில். முண்டந்துறை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பாபநாசத்துக்கு மேல காரையார் டேம்க்கு நடுவுல இருக்கு. பூஜை போட்டாச்சு. கோயில் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் டைம் வந்து 2:30 இருக்கும். வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் வந்துட்டு கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து மாலையும் கிடைச்சிருக்கு. நம்ம கார்ல போட போறோம். இது பாரு, இது ஒரு ஸ்டாப்பர் போட்டுருவாங்க பாரு, தண்ணி அவ்வளவு தூரம் வராம இருக்கிறதுக்கு. ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலாக vlog ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. 3 மாசம் கழிச்சு, அதுவும் ஆயுத பூஜை அன்னைக்கு எங்களுக்கு கார் கிடைக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இன்னைக்கு ஆயுத பூஜை தான். நாங்கள் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு எங்களுடைய குலதெய்வ கோயில போய் தான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு கார் எடுத்ததுல இருந்து குலதெய்வம் கோயிலாம் கூட்டிட்டு போனதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். வீட்டு பக்கத்துல எங்க ரிலேட்டிவ் தான், பாலகிருஷ்ணன் அண்ணன் தான். அதே மாதிரி சொரிமுத்தாயனார் கோயிலுக்கு போறதுக்கு வந்து கண்டிப்பா கார் நம்பர் தேவைப்படும். பட் புது வண்டி அப்படின்றதுனால மேல அலோவ் பண்ணாங்க. பட் அகஸ்தியர் ஃபால்ஸ்லாம் அவங்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பூஜை போட்டு ஸ்ட்ரைட்டா கீழே இறங்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.